ஒரு தாரோட மகனோட எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி ஒரு டீம் மாதிரி இருக்கு. அது பார்க்குறப்பவே எனக்கு ஒரு நாள் ரெண்டு ரெக்கம் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த வண்டியில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே அப்படியே ஸ்பெஷலி தார் அது 3 டோராக இருக்கிறப்போ ரெண்டு பேருக்கான அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸாகவும் அது செட்டாக தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ கைகள் நோட்ஸ் பண்ணாங்களோ அப்போ கிட்ட ஒரு கிரேஸ் அது எப்படியாவது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி கற்பனை பண்ண எனக்கு வந்து தார் வாய்ஸ் அப்படி அப்படின்னு மற்ற பேர் இந்த வாழ்க்கையான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. செய்யாத போய் அவங்களுடைய டெஸ்டிங் அப்படி தார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ட்ரை பண்ணி ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்து இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமானது மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யலாம். ஆனால் தார் ஒரு 10 மணிக்கு செஞ்சிச்சு. அதுதான் மிக இல்லாத வார்த்தை. ஒரு நிகழ்ச்சிக்கு அதுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட 10 மடங்கு வந்து அது வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ ஒரு வாடிக்கையாளராக இதுதான் இதோட வெற்றி நான் நினைக்கிறேன். அநேகமாக ரொம்ப பெரிய டிமாண்ட் வந்து அது கிரியேட் பண்ண மார்க்கெட்டில் என் மனப்பூர்வமான வாழ்க்கைகள் தொடர்ந்து இருக்குது. நன்றி. அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ தார் பாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கார் பார்த்தோன்னே நமக்கு பிடிக்கும். அப்படி தான் ஃபஸ்ட்டு கார் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அதை ட்ரைவ் பண்ணால் இன்னும் அதிகமாக பிடிக்கும். கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா டிரைவிங்க்கும் இருக்கும், பேசஞ்சர்ஸுக்கும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு க்ரைட்டீரியாவும் ஒரு கார் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அது மாதிரி இது எனக்கு என்ன க்ரைட்டீரியா வச்சாலும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்குது. கார் வெயிட் டு கெட் இட். தேங்க்யூ. புதிய காரு மஹேந்திராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காரை லான்ச் பண்ண தான் நம்ம இப்போ இந்த மீட் வச்சுருக்குறோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் சீஃப் கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த காரை அன்வீல் பண்ணி மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே இந்த காரை பற்றின எல்லா டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸும் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸும் எல்லாம் பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் த்ரூ வேரியஸ் மீடியா சேனலில். ஸோ பப்ளிக் இஸ் ஈகர்லி வெயிட்டிங். மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார் என்னைக்கு வந்து அவங்க எடுத்து ஓட்டலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலே MM மோட்டார்ஸ் மஹேந்திராவில் விற்கிற 100 கார் விற்றாங்கன்னா அதில் ஒரு 40 to 50 கார் எங்களோட டீலர்ஷிப் மூலியமாக தான் மக்களுக்கு கொடுக்குறோம். We are the most prestigious dealer outfit of Mahindra in Chennai. ஒரு 6 அவுட்லெட் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு 3 டைரக்ஷன்லையும் எங்களோட ஷோரூமும் சர்வீஸ் சென்டரும் இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போ இந்த கார் வந்து வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸில் ஏர்லியராக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தார் மஹிந்திரா தார்ன்ற ஒரு வெஹிக்கிள் வந்து 3 டோர் ஃபெசிலிட்டிஸோடு வந்தது. இது வந்து 5 டோர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இப்போ இந்த காரை கம்பேர் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 கோடிக்கு கிடைக்கக்கூடிய பிராண்டு, அந்த பிராண்ட் நான் சொல்ல விரும்பலை, அந்த பிராண்டில் இருக்க எல்லா ஃபீச்சரும் இந்த காரில் இப்போ இருக்குது. இப்போ இந்த கார் விலையோட பார்த்தீங்கன்னா 12.99 lakhs பெட்ரோல் வெர்ஷனும் 13.99 lakhs டீசல் வெர்ஷனும் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் கொடுக்குறோம். அது வந்து இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது. ஏன்னா வெளிநாட்டில் அந்த காரோட விலை வந்து 1 கோடி ரூபாய் இந்தியாவில் கொண்டு வரணும்னா அந்த காரை வந்து உங்களுக்கு sub 20 lakhsலேயே இந்தியாவில் கிடைக்க போகுது. அது ஒன்று. 5 டோர் ஃபெசிலிட்டிஸ் முன்னாடி இருந்த தாரில் பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி தான் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ் உள்ளே போட முடியா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டோர் இருக்கிறதுனால ரியர் சீட்டில் இருக்கவங்களும் அவங்களுக்கு தேவையான வசதிப்படி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம், அதுவும் பண்ணலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கிளாஸ். அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வெஹிக்கிள் அன்வீல் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ப்ராடக்ட் எந்த ஒரு மேனுஃபேக்சரும் கொண்டு வர முடியாத அளவுக்கு மஹேந்திரா ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே 1945 இந்த கம்பெனி ஆரம்பித்தது. இன்றைக்கி 2024, கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மக்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் ஏதாவது ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது தான் எங்களோட குறிக்கோளாக இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். அது இன்னும் தொடரும். நன்றி.